ஐயோ 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 ஆமா நல்ல விளையாட்ட நாயம் பேச வந்துட்டா ஏன் இத்தனை அடி நான் வாங்கிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நேரம் போய் அங்க நின்றுட்டு வந்துட்டு இப்ப வந்து எப்படி நல்ல விளையாட்டு பேசுறேன் அவன் போக வேண்டாம் அங்க போனா உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் நேரம் தானே சொன்னான் அதான் ஆடனுக்கு புத்தி சொன்ன அறிவு உண்டு நினைவு உண்டு இந்த ஏழுக்கு போய் சொல்லி சொல்றாங்க ஒரு வயல் இருக்குது பெரியவே சொல்லி உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா நீ என்ன போய் ஏனங்கிற ஆனங்கிற அவள் அந்த ஆள் அடிக்கும் நம்ம போக வேண்டாம் இருக்க கோபம் ஜாஸ்தியா வருது விட்டு நம்ம ஒரு நாள் கூட பிரிஞ்சது இருந்ததே இல்லை நம்ம இதுவரைக்கும் இந்த நாட்டை விட்டு நம்ம எங்கேயும் குறிச்சத்திர பேமதியை விட்டு எங்கேயும் போனதில்லை என்றால் நமக்கு பிள்ளை எல்லாம் என்று போறவங்க வரவங்க எல்லாம் வரடி போகிறாள் வரடி வருகிறாள் நம்மளுக்கு கேவலமா பேசுறாங்க அதனால இப்ப நம்ம என்ன சொல்லலாம் எல்லாம் சேர்ந்து நாமளும் கூட வரலாம் சொல்லலாம் வாங்க போகலாம் வேண்டாம் சொன்னதுக்கு அடிச்சா அப்படி பாடிங்க அண்ணவர்கள் நம்மளை விட்டு பிரியாதே இருக்கிறதுக்கு அண்ணவர்கள் நம்ம புத்தி முதல் சொன்னியா அதை விட இப்ப பேச்சு கேட்கலாமா அத நான் கூட வரட்டு நம்ம கேட்க சொல்றேன் கேட்காதீங்க வாடி போலாம் என்ன சொல்றேன் கையிலே மயிருமா இந்த சாட்டை எங்க வாங்குறது ஏமா விட்டம்பலத்துல என்னடா சமாச்சாரம் கோபம் இல்லாம இருக்கிறதுக்காக விட்டு பிரியாமல் இருக்கிறது பிரிஞ்சு இருந்து போயிட்டு வர வரைக்கும் நம்ம தனியா இருக்க முடியாது தனியாக இருந்ததே இல்லை அதனால அவர்களும் கூட வருகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆமா சுவாமி நான் தான் தெய்வம் சென்ற பிள்ளைகளை பெற்று சொன்னால் நீங்கள் அனைவரும் என்னோடு ஒருவருக்கு உண்டான காரணம் என்னங்க இங்க இருந்து தேவலோகம் நீங்க போறீங்கல்ல அந்த தேவலோகத்துக்கு போய் தேவாதி தேவர்கள் எல்லாம் இப்படி நிறைஞ்ச சபையா இருப்பாங்க அப்படி நிறைஞ்ச சபையில நீங்க போய் என்னன்னு சொல்லி எப்படி வர வாங்குவீங்க இரண்டு கைகளை ஏந்தி ஒரு குழந்தை வரத்தை கொடுங்கள் தெய்வமே என்று சொல்லி தெய்வலோகத்துக்கு போறாராம் எனக்கு குழந்தை வரம் கொடுங்க இவருக்கு குழந்தை வர வேணுமா ஆமா பெற்றது நாங்க எங்களுக்கு குழந்தை வரம் கேட்கறோம் அப்படியே சொன்னீங்க எப்படி கை வர வாங்குவீங்க சொன்னது அப்படிதானே சொன்னீங்க இப்படித்தானே வாங்குவீங்க நமக்கு வாங்குவீங்க எங்க கையை நீட்டுங்க கையை நல்லதான் நீட்டுங்களா எவ்வளவு பிடிக்கும் அப்படி வர வாங்கும்போது இந்த கையில எவ்வளவு வரம் கிடைக்கும் அது எப்படி 27 பொம்பளைகளுக்கும் கொஞ்சம் நிறைய பூசாரிட்டு போனீங்கன்னா அவரு 27 பேரும் அந்த தேவர்களிடத்துல போய் வரிசையா நின்னு நாங்க இப்படி விரிச்சு வச்சா அப்படியே பல 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 அந்த தேவ சபையில் இருக்கிற பூரா ஆம்பளைங்க பூரா உங்களுக்கு தான் பானு பேயும் மனமிறங்கு சொல்லுவாங்க 27 பொம்பளைங்களும் நாங்க போய் அந்த தேவர்கள் முன்பதாக மண்டிகிட்டு எங்களுக்கென்று ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வரம் பாருங்கள் சுவாமி என்று கேட்டா எங்களை பார்த்து மனமிறங்கி எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஆமாங்க, நீங்க போனா கூட கைதான் ஏந்துவீங்க, பொம்பளைங்க வந்தா தூக்கியாவது வைப்பாங்க. வாய் ஓலை பிடிக்குதுங்க பெரிய தெரியுமா? நீங்க அதர்பாக்கமாகவே ரதத்தில் போறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு தண்ணி தாக ஆயிடுச்சு. அந்த தாகம் எடுக்கும் பொழுது
தங்கை இருக்கிறான். அதான் சாமி தண்ணி என்று சொல்லி எடுத்து கொடுப்பான். ஏதாவது தங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது உதவி செய்திருந்தா நான் இருக்கிறேன், என் தங்கச்சி இருக்கிறான். ஒருவேளை தண்ணிதாக இருக்கும்போது செத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்க ஏதோ வேணா. ஏன் சாமி? வாயக்கழுவு. ஏங்க மகாராஜா, ஏங்க அவதான சொன்ன முதல்ல ஐயோ 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 ஏதாவது ஒண்ணு வேண்டி நாங்க புருஷன் கேட்க போறது இப்ப அதான் பிரச்சனை. புருஷன் போறனால ஏதோ புருஷன் சேர்த்து போயிட்டனால கவலை இல்ல. புருஷனுக்கு நாம என்ன கோயில் பூசாரிக்கிட்டு போ. அவருக்கு அங்கே பண்ணிருப்பாரு. தப்பே இல்லை, நாங்க எல்லோரும் கூட வருகிறோம். அப்படியா? ஆமா. இதுவரை வாழாமலே பெண்களெல்லாம் அந்த பொம்பளை கூட பரவாயில்ல, இடுப்பு அடிக்கிறான். இந்த சென பேர்த்து கூதி ஏன்னா மடுப்புகாலம் போடுறானா? இந்த மயிருக்கு தானே நல்ல எந்த ஏன்னா என்ன ஆச்சு? அருமாட்டு கூதிகளான ஓடுற கூதி கால எடுத்து எந்த கூதில கூதிலே ஓடும். எதை பார்த்தாலும் அடிச்சு குதிரை செத்தே போச்சு. குதிரையை தூக்கி விடணுமே. குதிரைக்கு ஏதாவது கொடுங்க. குதிரையை தூக்கி விடணுமே. குதிரை ஏப்பா இத்தனை அடி வாங்குறீங்க, ஒழுங்கா ஓடினாவே என்ன? குதிரை கொண்டு ஆட்டுக்குடி கட்டி வந்துருக்கீங்க. வாயில் கவிக்க இப்ப கத்துறா பார்க்கலாம். இப்ப பிடிச்சுக்காங்க. எங்க சீக்கிரம் உடம்புக்கு போட மேல தலையாத புறக்கணித்தாங்க. எவ்வளவு நேரத்துக்கு போய் நீங்க கூட இங்கே இருந்துட்டீங்க. ஏங்க பொறப்புடுக்கு போலாம். பச்சை தண்ணி என்ன காலையில் ஆகாய வாழ்க்கை அதை மாட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கும் போது பெறலாம் என்று பெரும் ஆசையோடு ஆகாயத்திலே அந்த மார்க்கத்திலே பறக்கக்கூடிய ரதமானது ஏறி 27 பெண்களை அழைத்துக் கொண்டு போகும்போது அந்த சந்தோஷத்தில் அதிக வேகமாக போக போக நடு வானத்திலே பச்சை தண்ணி தாகமோ எனக்கு பல்லுணர்ந்து விட்டது, நல்ல தண்ணி தாகமோ எனக்கு நாவே வறண்டு விட்டது. எனக்கு ஏதோ சற்று வேதனையாக இருக்கிறது கண்ணே. என்னால் தண்ணீர் தாகமாக என்னால் ஒன்று பொறுக்கவே முடியவில்லை. தண்ணீர் இருந்து கொடுத்தால் குடித்து விட்டு நேரத்தை செலுத்த முடியவில்லை என்றால் முடியாது. அப்பவே சொன்னவ ஏண்டி நாம பாட்டு கம்முன்னு போயிருக்கலாம். அப்பவே தண்ணி தாக இருந்தா என்ன பண்றது அப்படின்னு வாய வச்ச. உன் உடல உருப்படி ஆகுமா? ஒருத்தன் கூப்பிட்டாங்க பின்னாலே போலான்னு சொல்லி படிப்பாங்களே, நீங்களாவது ஒரு தண்ணி குடத்தை எடுத்து மதத்துல வச்சிருக்கலாம்ல. நாம போயிட்டு இருக்கோம், ஆகாயத்துல போயிட்டு இருக்கிறோம். இங்க ஒரு குளமா குளக்கரையா? நம்ம புருஷனுக்கு தண்ணி தாக ஏற்பட்டா நம்ம போய் தண்ணி கொண்டு வந்து குடுக்கறதுக்கு எங்க போறது? எங்கெங்க போகணும் தண்ணிக்கு? நானே அது கொண்டு வரேன், நீங்க ஏதாவது கொண்டு வந்தீங்க. நம்மளும் குழந்தைய வரம் வாங்குறோம் என்ற ஒரு பெருமையில மறந்துட்டோம் சாமி. அப்ப போகும்போதே அந்த மார்க்கத்துல போறோம். அந்த மார்க்கத்துல ஜலம் எங்கே கிடைக்காது. அதனால 7 பேர்த்துல 6 பேர்கள் எல்லாம்
வெத்தலை பாக்கு போட மாட்டாங்க. ஆமா, நான் ஏதோ வெத்தலை பாக்கு ஏதோ என் மனதுக்கு திருதி ஆயிரத்தி சொல்லி வெத்தலை பாக்கு எங்களை எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி வெத்தலை பாக்கு போடுறேன். அதனால தாம்பூலம் ஏதாவது மென்று தின்னால் தாகம் அடங்குவார் என்று சொல்கிறார்கள். போட்டத பாக்க மீது கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா? அப்படி இந்த தாம்பூலத்திலே ஏலக்காய், ஜாதிக்காய் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஏலக்கிராம்பு இதெல்லாம் கலந்து போட்டு மென்று அந்த ஜலத்தை தாகம் தணிந்து விடும். அப்புறம் நம்ம தெய்வலோகத்துல நேரம் சென்று தெய்வலோகத்துக்கு போகலாம். சீக்கிரம் மேல போயிடலாங்க நம்ம. அங்கதானே போகணும். நீங்க சீக்கிரம் போடுங்க. நீ சொன்ன பிரகாரம் தாம்பூலத்தை தரித்து எச்சிலை விழுங்கிய உடனே சற்று தாகம் தணிந்தது. என்னால் தாகத்தை செலுத்த முடியாது. சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு போகலாமா? அதான் தாம்பூலம் தரித்தபடியே தாகம் தணிந்து விட்டது அல்லவா? மயக்கமெல்லாம் தீர்ந்து விட்டது. அதனால இழப்பாரலாமா? ஆமா, சரி சாமி, பாருங்கள் போகலாம். நாங்க போயிட்டு வரோம்.